எல்லாரும் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு நிமிஷம் இழந்தன்று கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக அவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுப்போம். இந்த நாள் கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணின நாள். கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக அவருடைய நன்மையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் நமக்கு இடம் உண்டாக்கின நாள். ஆண்டவருடைய கரத்தில், ஆண்டவரே என்னை முற்றிலுமாய் தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, என் தேவன் என் மீது அபிஷேகத்தை பொழியும்படியாய் இதோ உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறேன். எனக்கு முன்னாடி இருக்கிற எந்த ஆசீர்வாதத்தையும் தடை பண்ணி வைத்திருக்கிற எல்லா பிசாசின் கிரியைகளையும் ஆண்டவரே கர்த்தர் நீர் நிர்மூலமாக்கும்படியாய் ஆண்டவரே நீர் எழுந்தருளும் சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்பீங்களா? இன்றைக்கி வாயை திறந்து ஆண்டவரை நீங்கள் துதிக்க துதிக்க உங்களுக்கு முன்பதாக இருக்கிற எல்லா தடைகளையும் கர்த்தர் உடைக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய தேவைகளை சந்திக்க அவர் போதுமானவராய் நமக்கு இருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் வாய்களை திறந்து இந்த அறைக்குள்ளே கடந்து வாங்க. ஆண்டவரை என் மேலே அபிஷேகத்தை ஊற்றுங்கன்னு சொல்லி ஆவியானவரை இந்த இடத்துக்குள்ளே நம்ம வரவேற்போம். பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகும்படியாக நம்முடைய சுயங்கள் ஆளாதபடிக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எந்த இடத்திலும் ஆண்டவரே எங்களுடைய சுயங்கள் செயல்படாதபடிக்கு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த என் தேவன் உங்களுக்கு உம்முடைய கிருபையை தரும்படியாக என்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆராதனை உமக்கு சுகந்த வாசனையாக இருக்கட்டும். ஆண்டவரே அப்பா, நாங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். எங்களுடைய தேவைகள் ஆண்டவரே, நாங்கள் பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள், அவமானங்கள், நிந்தைகள் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, ஒரு விஷயம் உம்முடைய ரத்தத்தை எங்கள் மீது தெளிக்கும்படியாய் அறையில் இருக்கிற ஒவ்வொருத்தருமே தெளிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா, எந்த இடத்துலையும் நினைத்து உம்மை துதித்து உம்மை மகிமைப்படுத்துகிற இருதயத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு தரும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்கள் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படியே ஆண்டவரே நாங்கள் எப்பொழுதும் உமக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க தேவன் கிருபை கொடுங்க. இப்பொழுதும் இந்த ஆராதனை முழுவதும் தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வரும்படியாக நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். யார் யாருக்கு என்னென்ன வார்த்தைகள் உண்டோ, தேவைகள் உண்டோ, எல்லாவற்றையும் நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் உம்முடைய வார்த்தையை ஆண்டவரே உம்முடைய சிங்காசனத்திலிருந்து எங்களுடைய நாவில தரும்படியாக நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். துதிக்கான மகிமையை உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நாமத்தினாலே செபிக்கிறோம் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவரை உயர்த்தி பாடுவோமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் படைத்த வெற்றியே நாளிது, இதிலாக மகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆக மகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வியில்லை, அல்லேலூயா வெற்றியுண்டு, ஹல்லேலூயா தோல்வியில்லை, ஹல்லேலூயா வெற்றியுண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியே நாளிது, என்று ஆக மகிழ்வோம், அல்லேலூயா பாடுவோம். என்று ஆக மகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? இந்த உலக மனிதர்கள் நமக்கு என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியே நாளிது, என்று ஆக மகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். என்று ஆக மகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார்.
எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டு, நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி குரல் ஒலிக்கட்டு. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வு. ஆண்டவர் படைத்த வெற்றியே நாளிது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். தள்ளப்பட்ட கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாய். ஆமென். தள்ளப்பட்ட கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. கர்த்தர் செயல் இது, அதிசயம் இது, கைதட்டி பாடுங்களே. கர்த்தர் செயல் இது, அதிசயம் இது, கைதட்டி பாடுங்களே. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோ. ஆண்டவர் படைத்த வெற்றியே நாளிது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். ஹல்லேலூயா. தோல்வி இல்லை, ஹல்லேலூயா. வெற்றி உண்டு, ஹல்லேலூயா. தோல்வி இல்லை, ஹல்லேலூயா. வெற்றி உண்டு, ஹல்லேலூயா. தோல்வி இல்லை, ஹல்லேலூயா. வெற்றி உண்டு, ஹல்லேலூயா. தோல்வி இல்லை, ஹல்லேலூயா. வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியே நாளிது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். ஹல்லேலூயா. தோல்வி இல்லை, ஹல்லேலூயா. வெற்றி உண்டு, ஹல்லேலூயா. தோல்வி இல்லை, ஹல்லேலூயா. வெற்றி உண்டு. கரங்களை தட்டி ஆண்டவரை துதிப்போமா. நன்றி ஆண்டவனே, நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக, எங்களுக்கு எவ்வளவு கிருபை பாராட்டினரோ அத்தனை கிருபைக்காகவும் ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். ஆண்டவரே, நீர் பாராட்டின கிருபை பெரிது என்று சொல்லி உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. ஷபலதரந்தனி கடமனது. இந்த நாளிலும் நீர் வைத்திருக்கிற அந்த ஜெயமுள்ள வாழ்க்கைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தள்ளப்பட்ட எங்களுக்கு ஆண்டவரே அப்பா, நீர் மூளைக்கல்லாய் இருக்கிற தயவிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களையும் நீர் மூளைக்கல்லாய் மாற்றுகிற தயவிற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆனந்த சத்தத்தோடு ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாய் மகிழ்வோம் மகிழ்வோம், தினமாக மகிழ்வோம். இயேசு ராஜன் நம் சொந்தமாகினார். நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை உயர்த்துவோமா. மகிழ்வோம் மகிழ்வோம், தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜன் நம் சொந்தமாகினார். மகிழ்வோம் மகிழ்வோம், தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜன் நம் சொந்தமாகினார். இந்த பாரதத்தின் சொந்தக்காரரவு எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாரதத்தின் சொந்தக்காரரவு எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே,
இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவு எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவு எந்த உள்ளத்தில் சொந்தமானார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கு அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். தமது ஜீவனை எனக்கு அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவு எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவு எந்த உள்ளத்தில் சொந்தமானார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பி அவர் அந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். என்னை நம்பி அவர் அந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவு எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவு எந்த உள்ளத்தில் சொந்தமானார். அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவு எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவு எந்த உள்ளத்தில் சொந்தமானார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின்
சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். கரங்களை தட்டி அவரை துதிப்போமா. எத்தனை நன்மைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், எத்தனை கிருபைகளை ஆண்டவர் செய்திருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாய்களை திறந்து, ஆண்டவரே நீர் எங்களுக்கு சொந்தமானது, என்னுடைய பாக்கியம் என்று சொல்லி, ஓ ரகல பாஷலதரந்த நிகட பலதர கபலது ஓரியாந்துனி மாஷ பலதர கபலதர அந்த நிகட பலது. கரங்களை தட்டி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அந்நிய பாஷைகளில் நிறைந்து, ஓ ரிபா லக்கர மாந்தனி யோ கலபா ஷபலதர அந்தனி கடபலதர கபலது. இதோ உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. என்னுடைய சூழ்நிலைகளை அறிந்திருக்கிற தேவனே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். என்னுடைய இக்கட்டில் உதவினவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ராஜரீகம் பண்ணுகிறவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே எத்தனை பாடுகள் பிரச்சனைகள் வந்தாலும் எங்களை விட்டு விலகாத தேவனாய் இருந்து என்னுடைய கரங்களை பிடித்து நடத்தினவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஓ ரக்கல மாஷலதர கபலது. ஓ உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ க்ளோரி க்ளோரி க்ளோரி, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய நாமங்களை சொல்லி நாங்கள் உம்மை துதிக்கிறோம். யெகோவா என்கிற நாமத்தை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம் ஆண்டவரே. அப்பா, உமோடு கூட நடக்கிற அந்த கிருபையை கொடுத்ததற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லி உம்மை உயர்த்துகிறோம். தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனுக்கு மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை உயர்த்துவோமா. ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. செவிகளை நீர் திறந்து விட்டீர், செய்வோமும் சித்தம். செவிகளை நீர் திறந்து விட்டீர், செய்வோமும் சித்தம். இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஆமென். ஐயா வாழ்க
மகிழ்ந்து களிகூரட்டும் என்று தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களிகூரட்டும் என்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே என்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. 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 ஆமென். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். எல்லா நாமங்களிலும் மேலான உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே ஓ ரப கலபாஷ பலதர் அந்தனி கடமனது ஓ ரியாந்துனி மாக்கலபாஷ பலதர கபலது. ஓ தூயரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே சாகாமை உள்ளவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே என்றும் எங்களை மகிழ்ச்சியை எங்களுக்கு அளிக்கிறவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் என்று சொல்லி உம்மை போற்றி மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, சாகாமை உள்ள ஆண்டவரே இல்லாமல் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவரே அப்பா வறுமைக்கு எல்லா கஷ்டங்களுக்கு நீங்களாக்கி எங்களை தப்பு வைத்த தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்லி உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே அப்பா நீர் ஒருவராய் எல்லாவற்றையும் நீர் செய்தீர். உம்முடைய வார்த்தையை அனுப்பி எங்களை சுகமாக்கினீர். ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை அனுப்பி எங்களுடைய சூழ்நிலைகளை ஆண்டவரே செழுமையாக்கினீரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே உம்மை போற்றி மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஷலதர் அந்தனியோ கலமந்தன கடபலது ரிமக்கலூஷ பலதர் அந்தனி கடபலது. உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே உம்மை துதித்து மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய நாமத்தை அல்லாமல் வேறு நாமம் ஆண்டவரே எங்கள் மீது தரிக்கப்படாமல் ஆண்டவரே எங்களை பாதுகாத்து வந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் கண்களை மூடி நம்ம எத்தனையோ பிரச்சனைகள் இக்கட்டுகள் வந்தது உண்மைதான். ஆனால் அந்த இக்கட்டான சூழ்நிலைகளிலும் கர்த்தர் நம்மை விலகி போகாதபடிக்கு ஆண்டவர் பாதுகாத்திருக்கிறாரு. அதை ஒரு நிமிஷம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம நினச்சி பார்ப்போமா? நம்ம ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழியில் நம்ம நடந்து போயிருப்போம். ஆனால் ஆண்டவர் நம்ம விட்டு விடாமல் ஆண்டவர் நம்ம கரத்தை பிடிச்சு ஆண்டவரே மகனே மகளே வேண்டாம் உனக்குன்னு சொல்லி நம்மை பிரித்து எடுத்திருக்கிறார் இல்லையா? அதை நினச்சி ஆண்டவருடைய சமூகத்தில் நன்றி பலிகளோடு ஆண்டவரை துதிக்கும்படியாக ஆண்டவர் இடத்துல ஒரு மனப்படுவோமா? எல்லாரும் ஒரு மனதோடு ஓ ரபஷலதர் அந்தனி கடமனது ஓ ரியாந்துனி மாகலபூஷபலதர கமலதரந்தனியோ கலமனது. யார் பிரிக்க முடியும் நாதா உந்தன் அன்பிலிருந்து தேவா? யார் பிரிக்க முடியும் நாதா உந்தன் அன்பிலிருந்து தேவா? என் சார்பில் நீர் இருக்க எனக்கு எதிராய் யார் இருப்பார்? என் சார்பில் நீர் இருக்க எனக்கு எதிராய் யார் இருப்பார்? மகனே நீ தந்தீரையா மற்ற அனைத்து தருவீரையா. மகனே நீ தந்தீரையா மற்ற அனைத்து தருவீரையா. யார் பிரிக்க முடியும் நாதா உந்தன் அன்பிலிருந்து தேவா? யார் பிரிக்க முடியும் நாதா உந்தன் அன்பிலிருந்து தேவா? தெரிந்து கொண்ட உம் மகன் நான் குற்றம் சாட்ட யார் இயலும்? தெரிந்து கொண்ட உம் மகள் நான்
குற்றம் சாட்ட யார் இயலும்? நீதிமானாய் ஆக்கிவிட்டீர், தண்டனை தீர்ப்பு எனக்கில்லையே. நீதிமானாய் ஆக்கிவிட்டீர், தண்டனை தீர்ப்பு எனக்கில்லையே. யார் பிரிக்க முடியும் நாதா உந்தன் அன்பிலிருந்து தேவா? யார் பிரிக்க முடியும் நாதா உந்தன் அன்பிலிருந்து தேவா? நிகழ்வனவோ வருவனவோ வாழ்வோ சாவோ பிரித்திடுமோ? நிகழ்வனவோ வருவனவோ வாழ்வோ சாவோ பிரித்திடுமோ? அன்பு கூர்ந்த கிறிஸ்துவினால் அனைத்திலும் நான் வெற்றி பெறுவேன். அன்பு கூர்ந்த கிறிஸ்துவினால் அனைத்திலும் நான் வெற்றி பெறுவேன். யார் பிரிக்க முடியும் நாதா உந்தன் அன்பிலிருந்து தேவா? யார் பிரிக்க முடியும் நாதா உந்தன் அன்பிலிருந்து தேவா? வேதனையோ நெருக்கடியோ சோதனையோ பிரித்திடுமோ? வேதனையோ நெருக்கடியோ சோதனையோ பிரித்திடுமோ? பகைமைகளோ பழி சொல்லோ பொறாமைகளோ பிரித்திடுமோ? பகைமைகளோ பழி சொல்லோ பொறாமைகளோ பிரித்திடுமோ? யார் பிரிக்க முடியும் நாதா உந்தன் அன்பிலிருந்து தேவா? 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 ஆண்டவரே, கடந்த காலங்களிலும் ஆண்டவரே, இந்த காலத்திலும் கர்த்தர் நீர் எங்களோடு கூட இருக்கிற தயவிற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா இக்கட்டுக்கும் விலக்கி, எல்லா இக்கட்டுகளின் மத்தியிலும் தேவையின் மத்தியிலும் ஆண்டவரே எங்களுக்கு போதுமானவராய் கரத்தை பிடித்து ஆண்டவரை நடத்தின தயவிற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் பெரியவர், நீர் என்றும் ஆண்டவரே குறைவு வைக்காமல் எங்களை நடத்த வல்லமை உள்ளவர் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இதோ எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த அறையில் ஒரு தேவைகளோடு பிள்ளைகள் யாராவது வந்திருப்பாங்கன்னு சொன்னால் என் தேவனுடைய தேவைகளை சந்திக்கும்படியாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒன்றுமில்லாத பாத்திரம் நாங்கள் ஆண்டவரே. எங்களை ஒன்றிலும் வெக்கப்பட்டு போகாதபடிக்கு இந்த அறையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் முத்திரித்து பாதுகாக்கும்படியாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. சத்துரு கைப்படாதபடிக்கு என் தேவனுடைய பரிபூர்ணமான பாதுகாப்பினால் நீங்கள் நிறைத்து கொள்ளும்படியாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் கொடுத்த சுகத்திற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் கொடுத்த ஆரோக்கியத்திற்காக உமக்கு நன்றி. நீர் கொடுத்த ஜெயத்திற்காக உமக்கு நன்றி என்று சொல்லி உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை போற்றி பாடுகிறோம் ஆண்டவரே. இதோ எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. துதிகன மகிமையை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். நின்ற வண்ணமாகவே சங்கீதத்தின் பகுதிக்கு நேராக நாம் கடந்து செல்லுவோம். மாறி மாறி வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதத்தின் பகுதி சங்கீதம் 3வது அதிகாரம் 4வது அதிகாரம் 2 அதிகாரங்களையும் மகள் அனிஷா வந்து அதை நடத்தும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். சங்கீதம் 3:4.
கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர் அநேகர். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். கர்த்தாவே, எழுந்தருளும், என் தேவனே என்னை இரட்சியும். நீர் என் பகையினர் எல்லாரையும் தாடையிலே அடித்து துன்மார்க்கருடைய பற்களை தகர்த்து போட்டீர். என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவிகொடும். நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகியிருக்கும் காலத்தில் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணு. ஆம். அமர்ந்திருப்போம். இது சாட்சியின் நேரம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி சாட்சி சொல்ல ஆயத்தமாக இருக்கிறவர்கள் தயவுசெய்து வந்து சாட்சி சொல்லும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இது சாட்சியின் நேரம். கர்த்தருடைய பரிசுத்தமுக்கு ஸ்தோத்திரம். நான் இங்கே லாஸ்ட் இயர் நவம்பர் மாதம் இங்கே வந்தேன். எனக்கு மார்ச் மாதம் ஜாபு கிடச்சிது. எல்லாமே எனக்கு உடனே 1 வீக்லேயே மெடிக்கல் எடுத்து யூனிஃபார்ம் எல்லாம் ஸ்டிச் பண்ணி ஆஃபர் லெட்டர் எல்லாமே சென்ட் பண்ணி எல்லாமே ஓகே ஆகி April 4 வந்து ஜாயினிங் டேட் சொன்னாங்க. அப்போ நான் பாஸ்டர் சொன்னேன், இவ்வளோ நாள் காத்திருந்ததுக்கு நான் எனக்கு மிர்ஃபாவில் கிடச்சிருந்தேன். அப்போது எனக்கு விருப்பமே இல்லைங்க சாட்சி சொல்லும் போதும். நான் இங்கேருந்து அவ்வளோ தூரம் போகிறேன், எனக்கு இந்த சர்ச்சு தான் இங்கே கிடச்ச பெரிய பேஸ்மெண்ட், ஸோ எனக்கு இங்கேருந்து போகவே விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட ரொம்ப அழுது இங்கே சாட்சி சொன்னேன். அவங்க இல்லை, இதில் ஏதோ ஒரு மகிமை இருக்குடா, நீ இதோட போனால் அப்பப்போ இங்கே வந்துட்டு போ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த நம்பிக்கையில் போனேன். எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே போயிருந்தேன். பட் இங்கேருந்து எனக்கு கூப்பிடவே இல்லை, ஜாபுக்கு கூப்பிடாமே இருந்தாங்க. இது அவங்க வந்து 1 மந்த் விசா போட சொல்லியிருந்தாங்க. அப்படி இருந்தும் எனக்கு அதுக்கப்புறம் எதுவுமே பண்ணலை. நான் மறுபடியும் ஹெச்ஆரை ஃபுல்லாக ட்ரை பண்ணி அங்கேருந்து இங்கே வந்து பார்த்து பேசி ஒவ்வொரு டைமும் வரும்போது எனக்கு வாரத்துக்கு ஒரு நாள்னாலே என்கிட்ட பாசமாக பேசுவாங்க. ஒரு 1 hour எனக்காக ப்ரேயர் பண்ணுவாங்க. அதில் பாதியில் ஜானிஷாக்காவும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. இந்த ப்ரேயர்லாம் கேளு அப்படிலாம் சொல்லி எனக்கு அனுப்பி விடுவாங்க. அப்போது என்னை வந்து கடவுள் ஏதோ ஒரு இடத்துல பேசிகிட்டே இருந்தார், உனக்கு வந்து இதில் ஏதோ ஒரு மகிமை இருக்குது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்னை ஒவ்வொரு இடத்துலையும் பேசிகிட்டு இருந்தார். உனக்கு அப்படிலாம் வெட்கப்படுத்த மாட்டேன்னு. நான் இங்கே வந்து 8 மாதம் ஆச்சு. எனக்கு என் கூட உள்ள பிள்ளைங்களுக்கெல்லாமே விசா ஆக்டிவேட் ஆகி கான்ட்ராக்ட்லாம் சென்ட் பண்ணுறாங்க. அப்பவும் நான் பாஸ்டர்மாட்ட சொன்னேன், எனக்கு மட்டும் ஏன் இன்னும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுதேன். ஜூலை மாதம் 1ஆம் தேதி ரொம்ப ஒரு பாரத்தோடு தான் எந்திரிச்சேன். காலையிலே எந்திக்கும் போதே ஆண்டவர் உன்னை வெட்கப்படுத்த மாட்டேன் அப்படி தான் சொல்லி பேசினார். ஆனாலும் ரொம்ப ஒரு மன சங்கடத்தில் ஒரு 11 மணி போல் ஹெச்ஆருக்கு மெசேஜ் பண்ணேன். நம்பிக்கை இல்லாமல் தான் மெசேஜ் பண்ணேன், சார் எதாவது அப்டேட் இருக்கான்னு கேட்டேன். அவங்க கான்ட்ராக்ட் உடனே அவங்க அனுப்புனாங்க. கான்ட்ராக்ட் சைன் பண்ண கடவுள் கர்த்தர் கிருபை செஞ்சார். நான் உடனே பாஸ்டர்மாட்ட சொன்னேன், இந்த மாதிரி அப்பா ஆண்டவனை வெட்கப்படுத்த மாட்டாண்டா, கண்டிப்பாக நடக்கும்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப அங்கேயுமே எதுவும் ப்ரேயர் எதுவுமே கிடையாது, எனக்கு எதுவுமே இல்லைன்னொன்னே ரொம்ப தனியாகவே இருந்து எனக்கு பாஸ்டர்மா மட்டும்தான் அந்த இடத்துல ஆறுதலாக இருந்தாங்க. அவங்க மட்டும்தான் எனக்கு கால் பண்ணி ஒவ்வொரு நேரமும் 1 மணி நேரமாச்சு எனக்காக ப்ரேயர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நான் அப்பப்போ இங்கே வந்து அவங்களையும் பார்த்துட்டு போயிட்டு அவங்கள்ட்ட ப்ரேயர் பண்ணிவிட்டு போவேன். எனக்கு இங்கே சர்ச்சுக்கு வராததே பாதி பாரமாக இருந்தது. ஏன்னா நான் டெய்லி சர்ச்சுக்கு போகிற பொண்ணு, நான் ரோமன் கேத்தலிக்கில் வளர்ந்தேன். டெய்லி சர்ச்சு தான் லைஃபாகவே இருந்தது. இங்கே அந்த ஒன்றும் இல்லாமல் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் நானே சரி பரவாயில்ல, இந்த வாரம் எப்படியாச்சும் சர்ச்சுக்கு போயிடுவோம். அது மாதிரி இங்கே மேக்ஸிமம் பாஸ்டரமாக எப்போவுமே மந்த்லி ஃபஸ்ட் வீக் வந்து ஃபாஸ்டிங் ப்ரேயர் வைப்பாங்க. அப்படிங்கறக்காக ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கும் அப்படி இருந்துட்டு 2 days இருந்துட்டு வந்துடலாம், கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு காலையில் கிளம்பிட்டேன். அப்போமா அவங்கள்ட்ட சொன்னேன், இன்னும் விசா வரலாமா, ஆனால் அந்த விசா போடுறவங்க கேட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். நான் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து சடனாக மொபைல் பார்க்கும்போது விசா வந்திருந்தேன்னா சாட்டர்டே, ஆனால் விசா வந்திருக்குன்னு இல்லை, நம்ப கூட முடியல. பாஸ்டர்மாட்ட சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு விசா வந்திருக்கு. அவங்க கர்த்தர் நல்லவர்டா, ஒன்றை வெட்கப்படுத்த மாட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்.
அதே மாதிரி எங்கள் வீட்டில் நாங்கள் 4 பொண்ணுங்க. எங்கள் அம்மா அப்பா நாங்கள் 11 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் 11 வருஷத்துக்கு அப்புறம் சொந்த வீடு கட்டினோம். கர்த்தர் வந்து கவர்மெண்ட் வீடாக இருந்தாலும் எங்களுக்கு ஆண்டவர் நல்ல ஒரு வீடை தந்தார். எங்களை மேன்மையாக தான் வச்சுருக்காரு. எங்கள் அம்மா அப்பாவை எங்கள் அம்மா அப்பா ஏப்ரல் மாதம் எங்கள் அம்மா அப்பாவுக்கு சொந்த வீடு ஏற கர்த்தர் கிருபை செஞ்சார். மே மாதம் என்னோடய மூத்த அக்காவுக்கு ஒரு ஜாப் கிடைக்க கர்த்தர் கிருபை செஞ்சார். என்னோடய அக்கா கல்யாணம் ஆகி 1 year ஆயிடுச்சு, குழந்தையே இல்லை. அவளுக்கு பிசிஓடி ப்ராப்ளம் வேறு இருக்குது. நிறையா ஹாஸ்பிட்டலாக அலைஞ்சா. அப்போ நான் பாஸ்டரம்மா சொன்னேன், இந்த மாதிரி குழந்தை இல்லை பாஸ்டரம்மா, எங்கள் அக்காவுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க அப்படி சொன்னேன். அவங்க கர்த்தர் வந்து ஏதோ திட்டம் வச்சிருப்பாடா, கர்த்தர் வந்து பிள்ளைகள் வந்து கர்த்தரால் வர சுதந்திரம், அதனால கர்த்தர் செய்வாருன்னு சொன்னாங்க. அவள் வந்து கிறிஸ்டின், அவங்க ஃபேமிலி வந்து ஹிந்து ஃபேமிலி. ஆனால் அவள் கல்யாணம் பண்ணது கிறிஸ்டினில் தான் பண்ணியிருந்தாங்க. அப்படிங்கும்போது அவங்க ஒவ்வொரு நாளும் கிறிஸ்டின் கோயிலில் கல்யாணம் பண்ணதுனால தான் உனக்கு குழந்தை இல்லை அந்த மாதிரி குத்தி காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அவளுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்காதா, அதுதான் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொன்னோம். பிசிஓடி பிரச்சனை இருக்குல்ல, அதனால தான் அவள் அந்த மாதிரி இருக்கான்னு சொல்லி எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணோம். அவளுக்கு ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் இதுக்கு மேலே அவளுக்கு நம்பிக்கை இல்லை, கடவுள் மேலே நம்பிக்கை. நாங்கள் ஒவ்வொரு நேரமும் சொல்லுவோம், கடவுளை கர்த்தர் உனக்கு கைவிட மாட்டார் அப்படின்னு எவ்வளோ அவளை சப்போர்ட் பண்ணோம். அதனால் அவள் நம்பலை. சடனாக ஒரு நாள் ட்ரீட்மெண்ட்காக சரி என்ன ட்ரீட்மெண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுவோம். 1 year ஆயிடுச்சு, பேபி இல்லை, ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவோன்னு போகும்போது வெஜனல் செக் பண்ணும்போது ஹார்ட் பீட் கேட்டிருக்கு உள்ள. அப்போ டாக்டர் சொல்லியிருக்காங்க 6 week ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க. அதுவுமே நான் பாஸ்டரம்மாட்ட சொன்னேன். கர்த்தர் எங்கள் குடும்பத்தை ரொம்ப மகிமையாக இப்போ வரைக்கும் நடந்து வந்துட்டுருக்காரு. கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆமாம், நிறைய கஷ்டங்கள், நிறைய தாமதங்கள், நிறைய காத்திருப்புகளை கடந்து ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கி நீங்கள் வாசித்ததில் 4வது அதிகாரம் சங்கீதம் 4:3 கர்த்தருடைய வார்த்தை இப்படியா சொல்கிறது, பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள், நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையிலே அவர் கேட்பார். நம்ம பக்தியாக இருந்தோன்னா ஆண்டவர் தெரிந்து கொண்டது மாத்திரம் இல்லை, நீங்கள் கதறி அழுகிற அந்த கூக்குரலையும் கர்த்தர் கேட்பார். நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லைன்ற வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்து இன்றைக்கி வெட்கப்பட்டு போகாதபடிக்கு அந்த எவ்வளோலாம் கஷ்டம் இருந்ததோ அதிலேருந்து ஆண்டவர் திருப்பி இருக்கிறார். கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். வேறு யாராவது சாட்சிக்கு ஆயத்தமாக இருந்தீங்கன்னா நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி சாட்சி சொல்ல வாங்க. போன வாரத்தில் சந்திரான்னு ஒரு சிஸ்டர் வந்திருந்தாங்க, பார்த்துருப்பீங்க. அவங்க வேலை கிடைக்கலன்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய இடத்துல அப்ளை பண்ணியிருக்கேன்னு சொல்லி கர்த்தருடைய கிருபையில் அவங்களுக்கு என்எம்சியில் அவங்களுக்கு ஆண்டவர் வந்து ஆஃபர் லெட்டர் கிடைக்க முடியாது ஆண்டவர் கிருபை கொடுத்தார். கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது சிறு பிள்ளைகளை வந்து மெமரி வேர்ஸஸ் சொல்லுவாங்க. Psalm 139 verse 13 and 14. For you created my inmost being in me. You knit me together in my mother's womb. I praise you because I'm fearfully and wonderfully made. Your works are wonderful. I know that full well. I will call upon the who is worthy to be praised from my names. He shall call upon me and I will answer him. I'll be with him in trouble. The butterfly. இந்த காணிக்கை நேரம் உங்களுடைய காணிக்கைகளை உங்களுடைய கரங்களில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த காணிக்கைக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலையிலும் ஆண்டவரே, இந்த காணிக்கையை உங்களுடைய கரத்தில் நாங்கள் கொடுக்குறோம் ஆண்டவரே. அப்பா, நீங்கள் எவ்வளவோ ஆசீர்வதிச்சிருக்கீங்கப்பா. அந்த ஆசீர்வாதத்திலிருந்து ஒரு சிறிய பகுதியை நாங்கள் மனமுவந்து உமக்காக நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். விதைக்கிற ஒவ்வொரு கரத்தையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாகவும் ஆண்டவரே, அவருடைய சந்ததியாய் ஆண்டவரே, கடனில்லாத சந்ததியாய் கர்த்தர் எங்களை செழிக்க பண்ணினார் என்கிற சொல்லுகிற ஒரு சந்ததியாய் நீர் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றுவீராக. கர்த்தருக்கு கொடுக்கப்பட்ட இந்த காணிக்கை ஊழியத்தில் பயன்படுத்தப்பட்ட தேவன் கிருபை கொடுங்க. உம்முடைய நாமத்தை மாத்திரம் நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். இப்பொழுது மகள் ஜாக்லின் ஜெனிஷா ஒரு பாடல் பாடப்படுகிற வேளையில் கர்த்தருக்கென்று நாம் காணிக்கை செலுத்துவோம். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன்.
பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எல்லோயி எல்லோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்லோயி எல்லோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. சபையினுடைய அறிவிப்புகள். இந்த வருகிற வாரத்தில் பிறந்தநாள் திருமண நாள் காண்கிறவர்கள் 5ஆம் தேதி ஜூலை மாதத்திலே சகோதரர் பினு சிஸ்டர் மரியா அவர்கள் தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகிறார்கள். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தமானது பிரசங்கியின் புஸ்தகத்தில் 3:11 ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். அவர் சகலத்தையும் அதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். உனக்கு எல்லாவற்றையும் நான் நேர்த்தியாக செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். 7ஆம் தேதி வருகிற 7ஆம் தேதி டியாண்ட்ரா கிரேஸ் பிரதர் எலிசாவுடைய 2வது மகள் வந்து 7ஆம் தேதி தங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறார்கள். கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தமானது யாத்ராகமத்தின் புஸ்தகத்திலே சங்கீதத்தின் புஸ்தகத்திலே 91வது அதிகாரத்திலே 11வது வசனத்தை ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். உன் வழிகளை எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். அதே 7ஆம் தேதியிலே மகன் கிளாட்சன் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தமானது
யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் 14:14 ஆண்டவர் வாக்கு தத்தமாய் கொடுத்தார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். 9ஆம் தேதியிலே மகள் கேட்லின் கேசியா தங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறார்கள். கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தமானது 2 தெசலோனிக்கேயரில் 3:3 ஆண்டவர் வாக்கு தத்தமாய் கொடுத்தார். கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து கொள்ளுவார் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். நாளைய தினத்தில் உபவாச ஜெபம் இருக்கிறது. சபை மக்கள் அனைவரும் வந்து கலந்து கொள்ளும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். காலையிலே 11:30 உபவாச ஜெபம் ஆரம்பிக்கப்படும். மற்ற அறிவிப்புகள் நமக்கு எல்லாவற்றையும் அறிந்ததே. இப்பொழுது தலைகளை தாழ்த்தி சொல்லப்பட்ட சாட்சிக்காக, வரப்போகிற தேவனுடைய செய்திக்காக நம்ம எல்லாரும் ஒரு மனதோடு நம்ம ஜெபிப்போம். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் ஸ்டாலின் என்பதை அதற்காக ஜெபிக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அன்பின் நல்ல தகப்பனே, அப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காய் உண்மை நன்றியோடு உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா இவ்வளோ நேரம் அப்பா உண்மை ஆண்டவரே நாங்கள் கூடி ஆராதிக்க நீர் செய்த இந்த நல்ல கிருபைக்காய் உண்மை நன்றியோடு உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே ஏசப்பா, என்னென்ன நிலைமையில் வந்திருப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியாதப்பா, நீங்கள் அவங்க உள்ளத்தின் இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற கர்த்தர். நீங்கள் அப்பா அவங்க வேண்டுதல் ஒவ்வொன்றுக்கும் அப்பா நீங்கள் ஆமென்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுக்குற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா இந்த நேரத்தில் அப்பா ஆண்டவரே கொடுக்கப்பட்ட உங்களுடைய காணிக்கைக்காக வருகிறோம். அப்பா ஆண்டவரே, எங்களுக்கு அப்பா நீங்கள் கொடுத்த ஆசீர்வாதத்திலிருந்து ஒரு சின்ன பகுதி அப்பா உங்களுடைய ஊழியத்திற்காக நாங்கள் விதைச்சிருக்கோம். அப்பா அதை நீங்கள் பல மடங்கு நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இதன் மூலம் அப்பா ஆண்டவரே உங்களுடைய ஊழியத்தின் தேவைகள் சந்திக்கப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, கொடுத்த கரங்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா ஆண்டவரே, அவங்க என்ன நிலைமையிலிருந்து கொடுப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அப்பா நீங்கள் அதை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அப்பா இந்த இடத்துல கொடுக்க முடியலேன்னு யாராவது இருப்பாங்கன்னா அவங்களையும் நீங்கள் ஆசீர்வதிக்கிற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா சாட்சி சொன்ன அப்பா உங்களுடைய பிள்ளையை உங்களுடைய கரத்தில் கொடுக்குறோம். அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா ஆண்டவரே, நீர் உண்மையுள்ளவர் என்பதை அப்பா மகளுக்கு நீங்கள் விளங்கின பண்ணின கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவங்க முழு குடும்பத்தையும் உங்களுடைய இரத்த கோட்டைக்குள்ளே நீங்கள் மறைத்து பாதுகாத்து கொள்கிற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா எல்லா ஆசீர்வாதங்களையும் அப்பா நீங்கள் வேதத்தில் கொடுத்துற அனைத்து ஆசீர்வாதங்களையும் அப்பா நீங்கள் அவங்க குடும்பத்திற்கு கொடுத்து நீங்கள் ஆசீர்வதிக்கிற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம். இன்னும் அநேக ஜீவனுள்ள சாட்சிகளை எங்கள் சபையிலே நீங்கள் எழுப்பி தருகிற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா தேவையோடு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா தேவைகளை நீங்கள் சந்தித்து அப்பா நீங்கள் அவர் விதமாக நீங்கள் ஆசீர்வதித்து அனுப்புகிற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா உங்களுடைய வேதத்தை அப்பா நாங்கள் ஆண்டவரை ஆராய போகிறோம். அப்பா அதை வேதத்தில் உள்ள ரகசியங்களை நாங்கள் காண போகிறோம். அப்பா நீங்கள் அதை ஆண்டவரே அதை வேதத்தை அப்பா ஆண்டவரை எங்களுக்கு போதிக்கிற ஆண்டவரை உங்களுடைய பிள்ளையை நீங்கள் மறைத்து நீர் எங்களுக்காக வெளிப்படுகிற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியானவர்களால் அருளப்பட்டிருக்கிறது என்று சொன்ன வசனத்தின்படி அப்பா ஆண்டவரே அந்த வேதத்தை சுமக்கவும் அதை கேட்கவும் ஆண்டவரே அதை தியானிக்கவும் நீங்கள் எங்களுக்கு தந்த கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு விஷயங்களை அனைத்து எல்லாவரையும் உங்களுடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்களின் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். 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 தேவனுடைய செய்திக்கு நேரம் நான் கடந்து செல்லுவோம். பாஸ்டர்மா வந்து தேவனுடைய செய்தியை நமக்கு கொடுப்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாதத்தின் முதல் வாரத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41வது அதிகாரம் 13வது வசனம். The book of Isaiah chapter 41 verse 13. உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு கூட சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தராகிய நான், தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான். ஆமென். உன் வலது கையை பிடித்து. ஆண்டவர் இன்னைக்கு சொல்றார், நான் இன்னைக்கு எல்லாருடைய வலது கை எங்கே இருக்கு? காட்டுங்க பாப்போம் உங்கள் வலது கையை. உங்கள் வலது கையை யார் பிடிக்கிறா? இன்னைக்கு கர்த்தர் பிடிக்கிறார்.
ஆண்டவர் சொல்கிறாரு, உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. துணை என்று சொன்னால் என்ன? எனக்கு திருமணமான நிறைய பேர் நம்ம இன்னைக்கு இருக்கிறோம். நம்ம கூட இருக்கிற ஆள் துணைனா கம்பேனியன், பார்ட்னர். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நான் எப்படி இருக்கேன்? உனக்கு ஒரு கம்பேனியனாக, உனக்கு ஒரு பார்ட்னராக நான் இருக்கேன். சில நேரங்களில் பார்ட்னர் கூட இருந்தும் என்ன இல்லை, பிரயோஜனம் இல்லை. சில நேரங்களில் கூட ஒரு கம்பேனியன் இருக்குது. சில நேரம் நம்ம நண்பர்கள் இருக்காங்க இல்லையா, கூட ஒரு ஆள் இருக்குது, ஆனால் அந்த ஆள்னால நமக்கு என்ன இல்லை, சில நேரங்களில் பிரயோஜனம் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் இன்னைக்கு என்ன செய்ய போகிறேன், உன் வலது கரத்தை பிடித்து உனக்கு நான் துணை நிற்பேன். ஆமென். ஐ வில் பி யோர் கம்பேனியன், ஐ வில் பி யோர் பார்ட்னர் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனால் இந்த பார்ட்னர் எப்படி தெரியுமா? நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஒரு பார்ட்னர். ஹல்லேலூயா. நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற ஒருத்தர் நம்மோடு கூட அவர் உண்டு. இன்னைக்கு ஆண்டவர் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாரு, உன் வலது கையை பிடித்து. இன்னைக்கு ரைட் ஹேண்டட் பர்சன்லாம் எத்தனை பேர் இருக்கீங்க? யாராவது லெஃப்ட் ஹேண்டட் இருக்கீங்களா? இங்கே லெஃப்ட் ஹேண்டட் யாராவது இருக்கீங்களா? எல்லாருமே ரைட் ஹேண்டட் தான் இல்லையா? எல்லாம் ரைட் ஹேண்டட் பீப்புள். ரைட்டு தான் என்னது நமக்கு டாமினன்ட் சைடு. சில பேஷண்ட் எங்ககிட்ட வரும்போது அவங்க கையில் இருக்கிற பவரை பார்த்து என்ன சொல்லிடலாம், எது டாமினன்ட் கை, எது யூஸ் பண்ணாத கை நம்ம சொல்லிடலாம். வருவாங்க சில நேரம் ஷோல்டர் பெயின், ஹேண்ட் ரிஸ்ட் பெயின் அப்படிலாம் வரும்போது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு கொஞ்சம் அவங்கள சில மூவ்மெண்ட் பண்ண சொல்லி என்ன கண்டுபிடிச்சிடலாம், எது டாமினன்ட், எது பலமுள்ள கையின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எந்த கையை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறோமோ அது எப்படி இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ இங்கே உட்காந்துருக்க எல்லாரும் என்னது ரைட் ஹேண்டட். அப்போ நம்ம எல்லாருக்கும் எது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ரைட் ஹேண்ட் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, எந்த கையை ரொம்ப யூஸ் பண்ணுறோமோ, எந்த கை ரொம்ப பலமாக இருக்குமோ அந்த கையை நான் பிடிக்கிறேன்றார். புரியுதா? ஹல்லேலூயா. எனக்கு ஒரு 2 ஆள் வாங்க பார்ப்போம். சாரா அண்ட் கேட்லின் கம். சாரா அண்ட் கேட்லின் கம் ஃபார்வர்ட்ஸ். சரியா? போத் ஆஃப் யூ கம் ஹியர். போத் ஆஃப் யூ கம் ஹியர். எல்லாருக்கும் தெரியுறாங்களா அவங்க? சரி, இந்த ஆள் ஒரு நபர், சரியா? இவங்க கர்த்தர். இப்போ கர்த்தர் வலது கரத்தை பிடிக்க போகிறார். அப்போ வலது கரத்தை பிடிங்க. கர்த்தர் அவர் ரைட் ஹேண்டை பிடிச்சிட்டார், வலது கரத்தை ஆண்டவர் பிடிச்சிட்டார். இப்போ இவளுடைய பலமான கை யார்கிட்ட இருக்கு? ஆண்டவர் கையில் இருக்கு. அதனால் இவளால் என்ன பண்ண முடியாது, எதுவும் அவ எதை செய்யணும்னு நினைக்கிறால என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. கரெக்டா? ஏன்னா அவளோட பலமான கரத்தை யார் பிடிச்சிட்டா? கர்த்தர் பிடிச்சிட்டார். இப்போ எதை செய்யணும்னாலும் எந்த கரம் செய்யும்? கர்த்தருடைய வலது கரம் தான் செய்ய முடியும். அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தர் சொல்கிறாரு, நீ பயப்படாத. பிடிச்சிட்டார். நீ எது ஸ்ட்ராங்குன்னு நினைக்கிறியோ அதை நான் என்ன பண்ணிட்டேன், பிடிச்சிட்டேன். எது நீ பலோன்னு நினைக்கிறியோ அதை நான் பிடிச்சிட்டேன். இனிமே என்ன தெரியுமா உன்னுடைய வாழ்க்கையில் கிரியை செய்யும்? என்னுடைய வலது கரம் கிரியை செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பார்ட்னர் இருக்கார் பார்த்தீங்களா, இந்த பார்ட்னர் ஒரு நாள் பிடிச்சதை விட மாட்டார். நீங்கள் வேண்டான்னாலும் அவர் என்ன செஞ்சிருவார், கரத்தை பிடிச்சிருவார். அவர் பிடிச்சிட்டு சொல்கிறாரு, என்னுடைய வலது கரம் இனிமேல் என்ன செய்யும் தெரியுமா, உன் வாழ்க்கையில் கிரியை செய்யும். ஹல்லேலூயா. தேங்க்யூ சில்ட்ரன், தேங்க்யூ ஸோ மச். எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பயப்படாத, உன் வலது கையை நான் பிடித்து
உனக்கு துணை நிற்கிறேன். ஐ ஆம் அ கம்பேனியன். ஐ ஆம் யுவர் கம்பேனியன். இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் உங்கள் இருதயத்தில் ஆழமாக நீங்கள் பதிக்க வேண்டியது, கர்த்தர் எனக்கு துணை நிற்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கம்பேனியன் சொல்லும் போது என்ன தெரியுமா, யூஸ்வலாக எதுக்கு நம்ம அந்த வார்த்தை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ட்ராவல் பார்ட்னர். இப்போ ஒரு இடத்துக்கு இருந்து ஒரு இடத்துக்கு போகிறோம், போகும்போது யார் உன் கூட வரான்னு நம்ம கேட்போம். ஹூ இஸ் அக்கம்பனிங் யூ? யார் உன் கூட வரா அப்படின்னு கேட்போம். அப்போது இந்த வாழ்க்கை என்ற இந்த பயணத்தில் நம்ம கரத்தை பிடித்து நம்மோடு கூட ட்ராவல் பண்ணுறது யார் தெரியுமா? கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நான் சொன்ன மாதிரி நம்ம பார்த்தோம், சாராவும் கேட்லினும் நின்னாங்க. கேட்லின் நம்மளை போல ஒரு ஆள், சாரா கர்த்தர் நம்ம சொன்னோம். அவன் அந்த கரத்தை கர்த்தர் பிடிக்கும் போது கர்த்தர் சாராக்கு எந்த பக்கம், கேட்லினுக்கு கர்த்தர் எந்த பக்கம் நின்னார்? வலது பக்கத்தில். திருமணம் ஆகும்போது என்ன தெரியுமா பண்ணுவாங்க? பொண்ணையும் மாப்பிள்ளையை எப்படி நிற்க வைப்பாங்க? பொண்ணு எங்கே நிற்கும்? நான் தான்ப்பா டாமினன்ட்டு நிற்குமா? பொண்ணு எங்கே நிற்கும்? யார் நிற்பா? வலது பக்கத்தில் கணவர் நிற்பார். இது என்ன பண்ணும்? அவருடைய லெஃப்ட் ஹேண்டை பிடிச்சிட்டு நிற்கும். இதுக்கெலாம் ப்ராக்டிஸ்லாம் உண்டு. இப்படி தான் பிடிக்கணும், இப்படி தான் நடக்கணும். நிறையா பேருக்கு கல்யாண நாள் ஞாபகம் வருது இப்போது. ஆமென், ஹல்லேலூயா. அப்போது கர்த்தர் உங்கள் கரத்தை பிடிக்கும்போது அவர் உங்கள் வலது பாரிசத்தில் வந்துட்டாருன்றதை நீங்கள் ஞாபகத்துக்கு வைக்கணும். ஹல்லேலூயா. God is at your right hand. ஆண்டவர் உங்கள் வலது பக்கத்தில் நிற்கிறது மட்டும் இல்லை, அவருடைய வலது கரம் உங்களுக்காக அது கிரியை செய்யும் என்பதை நம்ம ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் வலது பார்சத்தில் இருக்கார் என்று சொன்னால், கர்த்தருடைய வலது கை, அவருடைய வலது கரம் நமக்காக கிரியை செய்யும் என்று சொன்னால் அது என்ன செய்யும்? இன்னைக்கு கர்த்தர் உங்களுடைய கரத்தை பிடித்துட்டார் என்று சொன்னால் அவர் உங்களுக்காக என்ன செய்வார் என்பதை நம்ம பார்த்து இன்னைக்கு முடிக்க போகிறோம் வேகமாக. முதலாவதாக கர்த்தருடைய கரம் நம்மளை என்ன செய்யும் தெரியுமா? சங்கீதம் 139 10வது வசனத்தை நம்ம வாசிப்போம். Psalm 139 verse 10. 139 10வது வசனம். அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது கை என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும். அப்போ முதல்ல கர்த்தருடைய கரம் என்ன செய்து நம்மளை பிடித்து நம்மளை நடத்தும். ஹல்லேலூயா. ஆண்டவர் வலது பாரிசத்தில் இருக்கிற ஆண்டவர் நம்முடைய கரத்தை அவர் பிடித்து நம்மளை நடத்துவார். ஹல்லேலூயா. முதல்ல God will lead you. ஆண்டவர் நம்மளை நடத்துகிற தேவன். இங்கே நீங்கள் இந்த சங்கீதத்தை நீங்கள் பார்க்கும்போது சங்கீதக்காரன் சொல்கிறான், நான் வானத்தில் நான் போனாலும் நீர் என்ன பண்ணுறீர்? அங்கே வந்துடுறீர். பாதாளத்தில் நான் படுக்கையை போட்டாலும் நீர் அங்கே வந்துடுறீருன்றான். நான் எங்கே போனாலும் நீர் வந்துடுறீர். எதுக்கு வரீர்? என்னை நடத்தும்படிக்கு வரீர். ஹல்லேலூயா. அப்போ நம்ம எங்கே எந்த நேரம் நம்ம எங்கே இருந்தாலும் நமக்குள்ள ஒரு எண்ணம் வர வேண்டும், கர்த்தர் என்னுடைய கரத்தை பிடித்து அவர் என்னை நடத்துகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை லீட் பண்ணும்போது அது வித்தியாசமாக தான் இருக்கும். பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்களேன், கர்த்தர் நம்மளை நடத்தும் போது அது வித்தியாசமாக தான் இருக்கும். கர்த்தர் நம்மளை நடத்தும் போது அது வித்தியாசமாக தான் இருக்கும். வசனம் சொல்லுது, ஏசாயா 42வது அதிகாரம், ஐசாயா 42 verse 16, 16வது வசனத்தை நம்ம வாசிப்போம். ஏசாயா 42:16. குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி, நல்லா கவனமா கேளுங்க, குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி, அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து, அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து, அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும்
செய்யும், கோணலை செவ்வையும் கோணலை செவ்வையும் ஆக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். முதல்ல நம்ம என்ன பார்த்தோம்? கர்த்தர் என்ன செய்யறாரு? நம்ம கரத்தை பிடித்து அவர் நடத்துகிறார். அப்ப ஆண்டவர் நடத்தும் போது வசனம் என்ன சொல்லுது? குருடனுக்கு அவன் எந்த பாதையில நடந்து போறான்னு தெரியுமா? குருடனுக்கு தெரியுமா? இன்னைக்கு இந்த ஹாலில் ஒரு குருடர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஹாலில் இருந்து இந்த குருடரை என்ன பண்ணுறீங்க? நீங்கள் நடத்தி கூட்டிகிட்டு போய் ஒரு காரில் ஏற்றி வைக்க போகிறீங்க. அந்த குருடருக்கு நீங்கள் எந்த பாதையில் நீங்கள் நடத்தி கூட்டிகிட்டு போகிறீங்கன்னு தெரியுமா? சில நேரங்களில் கர்த்தர் நம்மளை நடத்துகிற பாதை அப்படி தான் இருக்கும். அநேக நேரங்கள் நம்ம என்ன சொல்லுவோம்? கண்ணை கெட்டி காட்டில் விட்ட கதையாக இருக்கப்பா, எங்கே இருக்கோன்னே தெரியல, கண்ணை கெட்டி காட்டில் விட்ட கதை. அப்போ சில நேரங்களில் கர்த்தர் கையை பிடிச்சி உங்களை கூட்டிகிட்டு போகும்போது எங்கே போகிறோன்னு தெரியாது. அவர் உங்களை எங்கே நடத்தி கொண்டு போகிறாருன்னு தெரியாது. அடுத்தது நம்ம பார்க்குறோம், அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து, ஆண்டவர் உங்களுக்கெல்லாம் ரூட்டு மேப்பெல்லாம் கூகுள் மாதிரி போட்டு கொடுத்து நமக்கு டெஸ்டினேஷனை சொல்ல மாட்டார், நமக்கு ரூட்டை சொல்லி போட்டு கொடுக்க மாட்டார். நமக்கு தெரியாத வழியிலே அவர் நடத்தி, ஆனால் வசனம் எவ்வளோ அழகாக சொல்லுது பார்த்தீங்களா? அவர்களுக்கு முன்பாக இருளை என்ன செய்வாராம்? வெளிச்சமாக்குவார். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் அவர் நடத்தும் போது வருகிற பிரச்சனை இல்லை, அந்த வருகிற இருளை அவர் என்ன செஞ்சிருவார்? வெளிச்சமாக்குவார். அது மட்டும் இல்லை, கோணலானதை அவர் செவ்வைப்படுத்துவார். ஹல்லேலூயா. அழகா ஆண்டவர் சொல்றார், இந்த காரியங்கள் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். சில நேரங்களில் கேட்குறோம், நம்ம நடந்து போகிற பாதையில் நம்ம கேட்குறோம், எங்கப்பா போனார் அவர்? நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன், நான் எவ்வளோ துன்பப்படுறேன், நான் எவ்வளோ வேதனைப்படுறேன், நான் எவ்வளோ கண்ணீர் வடிக்கிறேன், நான் எவ்வளோ ஒரு பாரத்தில் இருக்கேன், நம்ம கேட்குறோம்மா. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நான் உன்னை கைவிடாமல் இறுக்கி பிடிச்சு உனக்கு முன்னாடி இருக்கிற இருளை நான் வெளிச்சமாக்குவேன். ஹல்லேலூயா. உனக்கு முன்னாடி இருக்கிற கோணலானவை எல்லாவற்றையும் நான் என்ன பண்ணுவேன்? செவ்வைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. அப்போ எவ்வளோ நல்ல ஆண்டவர். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கரத்தை என்ன செஞ்சுருங்க? கொடுத்துருங்க. ஆண்டவர் இன்னைக்கு உங்கள் கரத்தை பிடிக்கும்படியாய் நீங்கள் ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. அடுத்தது நம்ம பார்க்குறோம், அதே ஏசாயா 48வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். ஐசாயா சாப்டர் 48 verse 17. 48:17. இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. ஹல்லேலூயா. முதல்ல நம்ம பார்த்தோம், அவர் நடத்துகிற வழி எப்படி இருக்கும்? கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி, ஒரு குருடனை நடத்துறது போல நமக்கு ரூட்டு தெரியாது, ஆனால் இருளை வெளிச்சமாக்கிடுவார். நமக்கு முன்னாடி இருக்கிற கோணலானதை அவர் செவ்வைப்படுத்திடுவார். ஹல்லேலூயா. அவர் கையை விடவே மாட்டார். உங்கள் கையை பிடிச்சி தான் அவர் என்ன பண்ணுறாரு? உங்கள் கூடயே தான் அவர் வராரு. அடுத்தது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, பிரயோஜனமாக இருக்கிறத உனக்கு போதித்து. உன்னை கர்த்தர் கரத்தை பிடித்து நடத்தும் போது உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். எதுக்கு கற்றுக் கொடுக்கிறாரு? so that you will profit. சில பாதையில் ஆண்டவர் உங்களை கொண்டு போறது உங்களை அழிக்கும்படிக்கு கிடையாது, உங்களை கஷ்டப்படுத்தி நொறுக்கும்படி கிடையாது, நீங்க ப்ராஃபிட் அடையும்படிக்கு, நீங்க புரோஜனம் அடையும்படிக்கு. அதை மறந்துடவே கூடாது. சில ஆடு சொல்லுது, ஓஹோ நான் போவே மாட்டேன், நான் செய்யவே மாட்டேன், இந்த கஷ்டம் எனக்கு தேவையில்லை, நான் ஏன் போய் இப்படி கஷ்டப்படணும், நான் ஏன் இதுக்குள்ளே போய் சிக்கிக்கொள்ளணும். ஆண்டவர் சில நேரங்களில் கரத்தை பிடித்து நடத்தும் போது எல்லாம் அப்படியே சுகமாக இருக்காது. சில நேரங்களில் கஷ்டத்தின் பாதையை கர்த்தர் அனுமதிக்கிறார். ஏன்னா அவர் யார் என்பதை உங்கள் வாழ்க்கையில் விளங்க செய்யும்படிக்கு. ஹல்லேலூயா.
யாரை நீங்க சேவிக்கிறீங்க, யாரை நீங்க ஆராதிக்கிறீங்க, அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படிக்கு சில கடினமான பாதைகளில் கர்த்தர் உங்களை நடத்துவார். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் நடத்துகிற அந்த பாதையில் உனக்கு கற்றுக் கொடுப்பேன். He will instruct you. He will teach you. நீ எப்படி இதில் பிரோஜனம் அடைவாய், உனக்கு இதில் என்ன பெனிஃபிட் இருக்கு, நீ என்ன இதில் உனக்கு ப்ராஃபிட், உனக்கு பலன் என்ன, அதான் அவர் கற்றுக் கொடுத்து நடத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரோஜனமாக இருக்கிறத உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்னைக்கு எப்படிப்பட்டதான சூழ்நிலையில், எப்படிப்பட்டதான பாதையில் நீங்கள் கடந்து போறீங்கன்றது உங்களுக்கும் கர்த்தருக்கும் தெரியும். எப்படிப்பட்ட வேதனை உங்கள் வாழ்க்கையில் இருக்குன்றது கர்த்தருக்கு தெரியும். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு உங்களோடு கூட பேசுகிறாரு. உன்னை கரத்தை பிடித்து, உன் கரத்தை விடாமல் பிடிச்சி உன்னை நான் ஏன் இந்த வழியில் கொண்டு போகிறேன் தெரியுமா, உன் இருளை வெளிச்சமாக்கும்படிக்கு, கோலலாக இருக்கிறத அதை செவ்வாய்ப்படுத்தும்படிக்கு. ஹல்லேலூயா. உன்னை பிரோஜனம் அடையும்படிக்கு, நீ பிரோஜனம் அடையும்படிக்கு உனக்கு நான் அதில் ஒரு லெசன் வச்சுருக்கேன்றார். நீ அதில் படிக்க வேண்டிய சில காரியங்களை நான் உனக்கு வச்சிருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் கடந்து போகிற அந்த பாதையை குறித்து நீங்கள் கேள்வி கேட்குறீங்களா? ஏன் இந்த பாதை மற்றவர்களுக்கு கிடைக்கிறது ஏன் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, மற்றவர்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதம் ஏன் எனக்கு இல்லை, மற்றவர்களுக்கு இருக்கிற லெகுவானது ஏன் எனக்கு இல்லை, ஏன் எனக்கு இப்படிப்பட்டதான ஒரு கடினம் கேட்குறீங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பிரோஜனம் அடையும் படிக்க, so that you will profit. அதுக்காக நான் உன்னை என்ன செய்கிறேன், உனக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ அவர் கரத்தை பிடித்துட்டு ஆண்டவர் சொல்கிறார், நீ பயப்படாத, உனக்கு நான் என்ன செய்கிறேன், துணை நிற்கிறேன். ஐ ஆம் யுவர் கம்பெனி. நீ உன் டெஸ்டினேஷனில் போய் சேர்ற வரைக்கும் நான் என்ன செய்ய போகிறேன், உன் கரத்தை பிடித்து உன் கூடையே நான் ட்ராவல் பண்ண போகிறேன். ஹல்லேலூயா. அப்போ முதல்ல ஆண்டவர் நம்மளை நடத்தும்படிக்கு அவர் கரத்தை பிடிக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்ததாக நம்ம பார்க்குறோம் சங்கீதம் 138:7 நம்ம வாசிப்போம். Psalm 138:7. நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக, சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். ரெண்டாவது, ஆண்டவர் நம்மளை கரத்தை பிடித்து அவர் நடத்தும் போது அவர் என்ன செய்கிறார் தெரியுமா, நம்மளை ரட்சிக்கிறார், நம்மளை காப்பாற்றுகிறார். He is saving us. நம்மளை ப்ரொடெக்ட் பண்றாரு. கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய கரத்தை அடுத்து ஆண்டவர் எதுக்கு பிடிக்கிறாரு, பிடிச்சி கொண்டு போகும்போது நம்மளை நடத்தி, நம்மளை டைரக்ட் பண்ணி நம்முடைய இந்த வாழ்க்கை பயணத்தில் கொண்டு போகிறது மட்டும் இல்லை, நமக்கு விரோதமாய் வருகிற அந்த ஆயுதங்களை, நமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை கர்த்தர் முறியடிக்கிறார். ஹல்லேலூயா. மோசே யாரை கூட்டிட்டு வரான், எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வரான். கொண்டு வந்தால் முன்னாடி என்ன நின்னுது, முதல்ல பெரிய செங்கடலை அவங்க பார்க்குறாங்க. ஆனால் மோசே சொல்கிறான், நீங்கள் சும்மா இருந்து, அதை வாசிப்போமா, எக்ஸடஸ் chapter 14:13, யாத்ராகமம் 14:13. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். நீங்க நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு செய்யற ரட்சிப்பை பாருங்கள். மறந்துடாதீங்க. அடுத்த அதிகாரம் 10 ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, செங்கடலை பிளந்துட்டார். அடுத்த அதிகாரம் 15வது அதிகாரம் 6-7 வசனங்களை நம்ம வாசிப்போம். கர்த்தாவே 15:6-7. உம்முடைய வலது கரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது. கர்த்தாவே உம்முடைய வலது கரம் பகைஞனை நொறுக்கி விட்டது. உம்முடைய வலது கரம், என்னுடைய கரம் அங்க மேலோங்கி இருந்திருந்தது அப்படின்னா என்னால என்ன பண்ணிருக்க முடியாது, எதுவுமே செஞ்சிருக்க முடியாது. கரெக்டா? மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்கள் மட்டுமே அந்த செங்கடலுக்கு விரோதமாய் போய் நிற்கணும், ஏதாவது பண்ணணும் அப்படின்னா
என்ன செஞ்சிருக்க முடியும்? கர்த்தருடைய வலது கரம் அது எப்படி இருக்கான்? பலத்தினால் மகத்துவம் சிறந்தது. அது மறந்துடாதீங்க. அதனால தான் அநேக இடங்கள்ல ஆண்டவர் சொல்றாரு, நீ உன்னுடைய கரம் இது செய்தது என்று சொல்லி நீ மேன்மை பாராட்டதபடிக்கு அப்படின்னு ஆண்டவர் சொல்வார். ஏன் தெரியுமா? உன் கரம் என்ன பண்ண முடியாது. என் கரம் எவ்வளோ மகத்துவமாக இருக்கும் அவ்வளோ தூரத்துக்கு உனக்கு என்ன இல்லைப்பா, பலன் இல்லை. அது அப்பப்போ ஆண்டவர் நமக்கு ஞாபகப்படுத்துவார். சில நேரங்கள் அப்படியே நம்ம சுயம் மேலோங்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவார்? டொப்புன்னு ஒன்று கொடுப்பார். அப்போ இங்கே அவன் மோசே சொல்கிறான், உம்முடைய வலது கரம் அது என்ன செய்யுது? பகைங்களை நொறுக்கி விட்டது. அடுத்த வசனம், உமக்கு விரோதமாய் எழும்பினவர்களை. நல்லா கவனிங்க. உமக்கு விரோதமா யாரு? ஆண்டவருக்கு விரோதமா எழும்பினாங்களா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமா எழும்பினாங்களா? நல்லா புரியுதா? அவன் என்ன பாட்டு பாடுறான்? உமக்கு விரோதமாய் எழும்பினவர்களை உமது முக்கியத்தின் மகத்துவத்தினாலே நிர்மூலமாக்கினீர். உம்முடைய கோபாக்கினியை அனுப்பினீர். அது அவர்களை காலடியை போல் பட்சித்து, ஸ்ட்ரா வைக்கோல போல நீர் என்ன பண்ணிட்டீரு? அவங்கள பட்சித்து போட்டீர். அப்போ நமக்கு நீங்க கர்த்தருடைய கரம் உங்க கரத்தை பிடித்து அவர் நடத்துவார் என்று சொன்னா உங்களுக்கு விரோதமா யார் எழும்பினாலும் பரவாயில்ல, ஆண்டவர் அவர்களை நிர்மூலமாக்கி விடுவார். புரியுதா? புரியுதா? அதனால தான் சங்கீதம் 20:6 வசனத்தை நம்ம வாசிக்கும் போது Psalm 20:6 and 7 கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலது கரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து. 7வது வசனத்தை வாசிமா. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். மேன்மை பாருங்களேன். நமக்கு ஒரு போராட்டம் வரும்போது நம்ம கிட்ட என்னடா இருக்கு? எப்படிடா இதுக்கு நம்ம ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிப்போம்? இந்த பிரச்சனை எப்படிடா நம்ம தீர்ப்போம்? அதுதான் என்னது? சிலர் ரதங்களையும் வேற என்னது குதிரைகளையும் மேன்மை பாராட்டுறாங்க. அவங்க கிட்ட இருக்கிற திறமையை சிலர் பார்க்குறாங்க. சில இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணும்போது, ஐயோ என்ன திறமை, என் திறமையினால நான் போய் என்ன பண்ணுவேன், நான் எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவேன், போய் வீழ்த்திடுவேன். அவன் என்ன கேள்வி கேட்டாலும் நான் பெருசாக ஆன்சர் பண்ணிடுவேன். இல்லவே இல்லை. சில ரதங்களையும் குதிரைகளையும் குறித்து அவர்கள் மேன்மை பாராட்ட, நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். கர்த்தருடைய நாமத்தை குறித்தே நாங்கள் மேன்மை பாராட்டுவோம். அப்போ நம்ம அவருடைய கரம் நம்ம கரத்தில் இருக்கு அப்படின்னா கர்த்தருடைய வலது கரத்தை குறித்து தான் நம்ம என்ன செய்வோம்? மேன்மை பாராட்டுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ரெண்டாவது, கர்த்தர் நம்மை கரம் பிடிக்கிறார் என்று சொன்னால் நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை அவருக்கு என்னதாயிருது? நமக்கு விரோதமாக வர்றவங்க யாருக்கு விரோதி ஆயிடுறா? கர்த்தருக்கு விரோதி ஆயிடுறாங்க. நம்மளை வெறுக்கிறவங்க கர்த்தர் என்ன செய்கிறாரு? வெறுக்கிறாரு. ஆனால் நீங்கள் எப்போ ஆண்டவர் அதை செய்வார்? எப்போ நீங்கள் அவர் உங்கள் கரத்தை பிடிக்கிறதுக்கு நீங்கள் எப்போ அலோவ் பண்ணுறீங்களோ, எப்போ உங்கள் வலது கரத்தை அவருடைய கையில் நீங்கள் கொடுத்துட்டீங்களோ, அப்போ என்ன செய்கிறார் ஆண்டவர்? ரெண்டாவது, நம்மளை ரட்சிக்கிறவராக இருக்கிறார். நமக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் கர்த்தர் என்ன செய்கிறாரு? அவர் அதுக்கு விரோதமாய் அவர் எழும்பி நம்மளை காப்பாற்றுகிறவராய், ஹல்லேலூயா, நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறார் ஆண்டவர். நமக்காக யுத்தம் செய்கிறவராய் அவர் இருக்கிறார். மூன்றாவதாக நம்ம பார்க்குறோம் அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 25வது வசனம். ஆக்ட்ஸ் சாப்டர் 2 verse 25. அப்போஸ்தலர் 2:25. அப்போஸ்தலர் 2:25. அவரை குறித்து தாவீது சொல்ற ஒரு வார்த்தையை இங்க கோட் பண்றதை நம்ம பார்க்கிறோம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன். நான் அசைக்கப்படாதபடிக்கு அவர் என் வலது பாரசத்திலே இருக்கிறார். மூன்றாவது, நம்முடைய வலது கரத்தை கர்த்தர் பிடித்து அவர் வலது பார்சத்தில் இருக்கார் அப்படின்னு சொன்னால் நம்ம என்னவா?
அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. நம்ம ஒரு நாளும் நம்ம விழுந்தாலும் என்ன செய்வார்? ஆண்டவர் நம்மளை தாங்குவார். இன்னைக்கு அநேகர் எப்படா இவன் எதுலையாவது விழுவான், எப்படா இவனுக்கு பிரச்சனை வரும், எப்படா இவனுக்கு ஒரு கஷ்டம் வரும், எப்போ இவன் சோர்ந்து போவான், எப்போ இவனுக்கு ஒரு அடி வரும் இல்லை நம்ம நினைக்கிறோம். நம்ம எல்லாரையும் நம்மளை போல நினைக்கிறோம், ஆனால் எல்லாரும் நம்மளை போல இல்லை. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, மூன்றாவதாக அவர் வலது பார்சத்தில் இருக்கிறபடினால நான் அசைக்கப்படுவதில்லை. ஐ வில் நாட் பி மூவ்ட், ஐ வில் நாட் பி கன்சியூம்டு. எனக்கு அழிவு என்னுடைய வாழ்க்கையில் வராது என்று சொல்லி தாவீது சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 6வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, மாலக்காய் 3:6 3:6 நம்ம வாசிக்கும் போது, நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. You will not be consumed, you will not be destroyed. உங்களை யாரும் அசைக்க முடியாது. ஹல்லேலூயா. இன்னும் சங்கீதம் 37:24 நம்ம வாசிக்கும் போது, Psalm 37:24 37:24 அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். ஹல்லேலூயா. அப்படியே உங்க வாழ்க்கையில ஒரு இழப்பு வருது, ஒரு கஷ்டம் வருது, நீங்க கீழே விழுறீங்க, குழிக்குள்ள விழுறீங்க, பாதாளத்துக்குள்ள போய் விழுறீங்க. ஆண்டவர் என்ன செய்வாரா? உங்களை அவர் தமது கையினால் தாங்குகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் விட்டுருவாரா? அவர் கை வச்சு உங்களை பிடிச்சிருக்காரு. உங்களுக்கு முன்னாடி ஒரு அழிவு வருது, ஒரு குழி வருது, ஒரு பாதாளம் வருது, விட்டுருவாரா? ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? He will uphold you. Hallelujah. நீங்க கீழே விழாதபடிக்கு, உங்களுடைய கால் சறுக்காதபடிக்கு, உங்களுடைய கால்கள் சிக்கி கொள்ளாதபடிக்கு அவர் நம்மளை தாங்குறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்போ உங்க வலது கை எங்க இருக்கணும்? அவருடைய கையில் இருக்கும்போது. ஹல்லேலூயா. அப்போ மூன்றாவதாக கர்த்தருடைய கை என்ன செய்து நம்மளை தாங்குது. நம்ம அசைக்கப்படுவதில்லை. we shall not be moved. ஹல்லேலூயா. இப்போ 3 காரியங்களை நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு கூட ஆவியானவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, நீ இன்னைக்கு பயப்படாத, நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? உன் வலது கரத்தை பிடித்திருக்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன். இந்த ஜூலை மாதத்தில் ஒவ்வொருத்தரும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பெரிய ஒரு சாட்சியை நீங்கள் கொண்டு வரணும். கர்த்தர் எனக்கு துணை நின்றார். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு துணை நின்றார். பிசாசு மனுஷனு என்ன வேணா நமக்கு விரோதமாக எழும்பினாலும், அவன் செயல்பட்டாலும் நம்ம அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. நம்ம அசைக்கப்படுவதில்லை. ஏன்? கர்த்தர் நம்மளை தாங்குவார். ஹல்லேலூயா. ஒரே ஒரு நபரை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். ஏசாயா 41:13 நம்ம வாசித்த அந்த வசனத்தை ஆண்டவர் யார் இடத்துல சொல்றாரு? யாக்கோபின் இடத்துல ஆண்டவர் சொல்றார். எல்லாருக்கும் யாக்கோபு தெரியும் இல்லையா? எல்லாருக்கும் ஜேக்கப் தெரியும். யாக்கோபின் இடத்துல ஆண்டவர் சொல்ற இந்த வசனத்தை தான் நம்ம வாசிச்சோம். நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். இந்த யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையில முழுவதும் எத்தன்ற பேரையே வாங்கிட்டான். ஏமாற்றுகிறவன். பிறக்கும் போதே அண்ணனுடைய காலை பிடிச்சிட்டே தான் வெளியே வந்தான். நீ போகாதடா, முதல்ல நான் தான்டா போவேன். பெரிய ஒரு ஏமாற்றுக்காரன். தன்னுடைய சகோதரனுடைய சேஷ்ட புத்திர பாதத்தை வாங்கினவன், பர்த் ரைட்டை, அந்த ஆசீர்வாதம் எனக்கு தானே ஒரு கூலை கொடுத்து ஏமாத்திட்டான். கடைசியில் மூத்த மகனுக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தையும் என்ன பண்ணிட்டான்? போய் அம்மா கூட சேர்ந்து தோலெல்லாம், ஆட்டு தோலெல்லாம் மாட்டி என்ன பண்ணிட்டான்? போய் அப்பா தலைக்கிட்ட, அப்பா கையில் போய் தலையை கொடுத்து ஆசீர்வாதத்தையும் வாங்கிட்டான். ஏசா சொல்றான், 2 முறை என்ன ஏமாத்திட்டான். பெரிய ஒரு ஏமாற்றுக்காரன். இந்த ஏமாற்றுக்காரன் அண்ணன் என்ன சொல்றான்?
உன்னை கொல்லாமல் விட மாட்டேன்டா. அப்பாவுக்கு வயசு ஆகுது, சாக போகிறார் அவர். இவர் செத்ததுக்கு அப்புறம் உனக்கு சாவுடான்ட்டான். அம்மாக்காரி பயப்படுறா, ஏன்னா ரொம்ப நேசித்த ஒரு மகன். அம்மா முந்தானியே பிடிச்சிட்டு வீட்டில் அலைஞ்சவன். அம்மா என்ன சொல்கிறா, பிளான் போடுறா. மாமா யார், அண்ணன்காரன் கூட அனுப்பிடுவோம், 16 அனுப்பிடுவோன்னு. அந்த வனாந்திரத்தில் தன்னன் தனியே போன அந்த யாக்கோபின் இடத்துல தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பயப்படாத. இன்னைக்கு நீ தன்னன் தனியே சில சூழ்நிலைகளில் நீ பயணம் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஐயோ, ஐ எம் அலோன், நான் தனியாக இந்த பிரச்சனையை நான் ஃபேஸ் பண்ணுறேன், யாருக்கிட்டையும் இந்த வேதனை என்னால் சொல்ல முடியல, இந்த பிரச்சனையை எப்படி நான் தீர்க்க போறேன்னு எனக்கு தெரியல, எல்லாம் இடி மாதிரி என் தலை மேலே வந்து விழுந்திருக்கு, இதுல இருந்து எப்படி நான் வெளியே வர போறேன்? தன்னந்தனியே சில பிரச்சனையோட அப்படியே கடந்து போற உன்னிடத்துல தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாத, உன் கரத்தை நான் பிடிச்சிட்டேன். ஹல்லேலூயா. இப்ப நீ தனியா கிடையாது. 16 போற வரைக்கும் யார் இருக்கா? நான் உன் கூட டிராவல் பண்றேன். ஜேக்கப், ஐ எம் கோயிங் டு பி யுவர் கம்பேனியன், ஐ எம் கோயிங் டு டிராவல் வித் யூ. நான் உன் கூட டிராவல் பண்றேன். இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட டிராவல் பண்றார். ஹல்லேலூயா. ஆனா அவன் பண்ண ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆதியாகமம் 28வது அதிகாரம். வேகமா இதை மட்டும் நம்ம பார்த்து 5 நிமிடத்தில் முடிப்போம். ஜெனிசிஸ் சாப்டர் 28 20-21 நம்ம வாசிப்போம். எல்லாரும் இந்த வசனத்தை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. 20 and 21. அப்பொழுது யாக்கோபு தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்ப வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். அது முந்தின வசனம் இங்கிலீஷ்ல எப்படி தெரியுமா ஸ்டார்ட் ஆகுது? And Jacob vowed a vow. அவன் என்ன செஞ்சான்? வாவுக்கு என்ன தமிழ்ல இது கடைசி வசனம் வாங்க. அதுல அவன் என்ன செஞ்சான்? ஒரு பொருத்தனை. அவன் ஒரு பொருத்தனையை செய்றான். என்ன செய்றான்? முதல்ல அந்த 20வது வசனத்துல தேவன் என்னோடு இருந்து நீர் எனக்கு கம்பேனியனா, எனக்கு துணையாய் நீர் வந்து நான் போற இந்த இடத்துல எனக்கு சாப்பாடு, எனக்கு உடுக்க துணி எல்லாத்தையும் நீர் கொடுத்து என்னை சமாதானத்தோட, ஏன்னா அண்ணன்கிட்ட சண்டை போட்டு வரான், சமாதானத்தோடு நான் என் தகப்பன் வீட்டுக்கு நான் போயிட்டேன் அப்படின்னா நீர் தான் என்னுடைய கர்த்தர். இன்னைக்கு கர்த்தருடைய வலது கரத்தை, அவர் நம்மளை நடத்துவதை, அவர் நம்மளை ரட்சிப்பதை, மூன்றாவதாக நம்ம பார்த்தோம், அவர் நம்மளை ஸ்திரப்படுத்துவதை, he will establish you. ஹல்லேலூயா. நான் அசைக்கப்படுவதில்லை, நம்மளை அசைக்காம நம்ம நிர்மூலமாகாதபடிக்கு நம்மளை ஆண்டவர் செட்டில் பண்ணுவார், நம்மளை நிலைநிறுத்துவார். இதை உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னா, யாக்கோபு சொன்னது போல நீர் என்னோடு கூட இருந்து. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டவரை உங்க டிராவல் கம்பேனியனா எடுக்க போறீங்க? எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டவரை என் கரத்தை பிடிங்க? நம்ம எல்லாரும் நம்முடைய ரைட் ஹேண்டை தூக்குவோமா? ஹல்லேலூயா. எல்லாரும் நம்முடைய வலது கரத்தை தூக்குவோமா? ஆண்டவரை என் கரத்தை பிடிங்க. சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய வலது கரத்தை நீங்க பிடித்து என்னை நடத்துங்க. ஹல்லேலூயா. என் வலது கரத்தை பிடித்து நீங்க என்னை ரட்சிங்க. என் வலது கரத்தை பிடித்து என்ன நீங்க நிலை நிறுத்துங்க. ஹல்லேலூயா. இதை தான் அவன் செஞ்சான், இதை தான் யாக்கோபு செஞ்சான். நீர் நான் போற இடத்துலலாம் என் கூடயே வந்து எனக்கு நல்ல சாப்பாடு, எனக்கு ட்ரெஸ்ஸு எல்லாம் கொடுத்து என் தேவை எல்லாவற்றையும் நீர் சந்திப்பீரானா
திருப்பி நான் சமாதானத்தோட போவேன்னு சொன்னா, என்ன நீங்க நிலைநிறுத்துவீங்கன்னு சொன்னா, நீங்க தான் எனக்கு தேவன். அதுதான் அவன் பண்ண பொருத்தனை. இன்னைக்கு என்ன பொருத்தனை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க பண்றீங்க? ஆண்டவர் இடத்துல எதையும் நம்ம கோடி கோடி நம்ம கொடுக்க வேண்டாம். ஆண்டவர் நம்ம இடத்துல எதுவுமே எதிர்பார்க்கல. அவர் சொல்லிட்டார், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி, பூமியும் அது நிறைவும் என்னுடையதுன்ட்டார். அவருக்கு நம்ம கொடுக்கறதுக்கு ஒன்றும் கிடையாது. அவர்கிட்ட நீங்க உங்களை மட்டும்தான் கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு உங்க வாழ்க்கையை அவரிடத்துல ஒப்பு கொடுக்க போறீங்க? அன்னைக்கு யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையை முற்றிலுமாய், நான் தனி மனிதன், நான் போறேன், நீங்க என் கூட வாங்கன்னு சொல்லி அவனுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தது போல இன்னைக்கு நீங்க கர்த்தருடைய உங்க வாழ்க்கையை கர்த்தருடைய கரத்துல நீங்க ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னா 3 காரியங்கள் நம்ம பார்த்தோம். கர்த்தர் அவனை முதல்ல என்னது நடத்தினாரா? எடுப்போம். உபாகமம் 32வது அதிகாரம், Deuteronomy 32 verse 10. Deuteronomy 32:10. பாழான நிலத்திலும் ஊளை 10 கரெக்ட் வாசிமா. ஊளை இடுதலுள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார். அவனை நடத்தினார். அவனை உணர்த்தினார். இன்ஸ்ட்ரக்ட் பண்ணாரு. அவனை தமது கண்மணியை போல காத்தருளினார். அடுத்து 12வது வசனம், அதுலயே கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். அந்நிய தேவன் அவரோடு இருந்ததில்லை. கர்த்தர் ஒருவரே உங்களை நடத்துறாரா? கூகுள் நடத்துதா? ஏஐ நடத்துதா? எது நடத்துது இன்னைக்கு நம்மள? இன்னைக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் வேணும்னா கூகுள் கிட்ட கேளு, அலெக்சா கிட்ட கேளு, ஜெமினாய் கிட்ட கேளு. அவனை கர்த்தர் ஒருவரே நடத்தினார். ஆண்டவர் மட்டும்தாங்க கைப்பிடிச்சிருந்தாரு. இன்னைக்கு ஆண்டவர் மட்டும் உங்களை கைப்பிடிப்பார் என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அவனை என்ன பண்ணாரா? 10வது வசனம் என்ன பண்ணார்? அவர் நடத்தி, அவனை உணர்த்தி, அவனை கண்மணி போல பாதுகாத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது என்னது? நடத்துறார். அவன் ஒப்பு கொடுத்தனால நடத்துறார். அடுத்தது ஏசாயா 41, ஐசாயா 41 verse 11 and 12. ஏசாயா 41, 11, 12. இதோ உன்மேல் எரிச்சலா இருக்கிற யாவரும் சொல்றாரு. யாக்கோபின் இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேல் இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, உன்மேல் எரிச்சலா இருக்கிற யாவரும் வெட்கி இலச்சை அடைவார்கள். உன்னோடு வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் பொருளாவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமா மேனேஜர் எழும்புறானா? உங்களுக்கு விரோதமா யார் எழும்புறா? நண்பர்கள் எழும்புறாங்களா? குடும்பத்தினர்கள் எழும்புறாங்களா? யார் உங்களுக்கு விரோதமா எழும்புனாலும் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, என் வலது கரத்தை யார்கிட்ட கொடுத்துருக்கேன்? கர்த்தர் பிடிச்சிருக்காரப்பா. என் வலது கரத்தை கர்த்தர் பிடிச்சிருக்கிறனால எனக்கு விரோதமா ஒருவனும் எழும்ப முடியாது. ஹல்லேலூயா. யோசுவா கிட்ட ஆண்டவர் சொல்றார், மோசையோடு கூட இருந்தது போல நான் உன்னுடனே கூட இருப்பேன். நீ உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்பதில்லை. நல்லா இருக்கு, கேட்கும் போது நல்லா இருக்கு. ஆனா யாரும் வாயை திறந்து என்ன பண்றது இல்லை, அறிக்கை பண்றது இல்லை. கேட்கும் போது ரொம்ப நல்லா இருக்கு. ஆண்டவர் கிட்ட இன்னைக்கு என்ன செய்ய போறேன்? அவன் ஒப்பு கொடுத்தபடினால் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு விரோதமா யார் எழும்பினாலும் அவன் வெக்கி, அவ்வளவுதான், ஹீஸ் ஃபினிஷ்ட். நீ தேடினாலும் காண மாட்டான். நீ என்னதான் தேடினாலும், எங்கடா எனக்கு விரோதமா எழும்பினவன் எங்க நீ தேடினாலும் அவன் இல்லாம போயிடுவான்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப அவர் எவ்வளோ நல்லவர்,
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவது பாருங்களேன், தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து கர்த்தர் அவனுடைய கரத்தை பிடித்து நடத்தினபடினால ஆண்டவர் அவனை ரட்சிக்கிறாரு. லாபான் என்னெல்லாம் பண்ணான், அவனுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்றாரு ஆண்டவர். எப்படி அவனுக்கு கூலி அந்த ஆடுகளை எப்படி ப்ரொடியூஸ் பண்ணணும் ஆண்டவர் ட்ரிக்கை சொல்லி கொடுக்குறாரு. அவனை உணர்த்தி நம்ம பார்த்தோம்ல முதல்ல, ஆண்டவர் he will teach us to profit, பிரயோஜனம் அடையும்படிக்கு நம்மளை உணர்த்தி அவர் நடத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவ்வளோ ஆடு மாடும் அவனுக்கு வந்துச்சு. 30 ஆதியாகமம் 30வது அதிகாரம் 43வது வசனம். ஜெனிசிஸ் சாப்டர் 30 verse 43. இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து, யாக்கோபு மிகவும் விருத்தி அடைந்து, திரளான ஆடுகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனானான். எப்படி ஆயிட்டு ஆண்டவர் என்ன பண்ணிட்டார், அவனை அசைக்கவே முடியாது. அவனை இன்னும் கடைசியா ஒரு வசனத்தை வாசிப்போம். 32 ஜெனிசிஸ் சாப்டர் 32 verse 10. அவன் ஆண்டரோடு கூட அவன் சொல்லுகிற ஒரு காரியம், அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. இப்பதான் வாசிச்சோம். அவனுக்கு என்ன இருக்கு? ஆடு, ஒட்டகம், மாடு, சொல்ல போனா காரு, வீடு எல்லாம் இருக்கு. ஆனா ஆண்டவர்கிட்ட போய் என்ன சொல்றான், நான் அடியேனும் பாத்திரவான் இல்லை. இன்னைக்கு ஒரு சைக்கிளில் விட்டுட்டு பைக்கில் ஏறினோன்னா மாப்பிள்ளைக்கு என்ன வந்துடுது, 2 கொம்பு இப்படி வந்துடுது. வருதா? சைக்கிள் ஓட்டிகிட்டு இருந்த ஆள் பைக் வாங்கினோன்னா அடி காலரை தூக்கி மேலே. ஒரு ஆஃபீஸராக இருந்து ஒரு மேனேஜர் வந்ததுக்கப்புறம் வருதா? நமக்கு வருதா இல்லையா? அவன் என்ன சொல்கிறான், God settled him. அவ்வளோ பொருட்கள் ஆஸ்தி உள்ளவனாக இருக்கும்போது அவன் ஆண்டவர்கிட்ட சொல்கிறான், எதுக்குமே நான் பாத்திரவான் இல்லாண்டவரே. அப்புறம் என்ன சொல்றான், நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களை உடையவனானேன். ஹல்லேலூயா. இதுதான் நம்முடைய ஆண்டவர். நம்மளை எப்படி ஆசீர்வதிப்பாரு? நீ இன்றைக்கு இருக்கிறத காட்டிலும் 1000 மடங்கு. நான் எப்படி என் கடனை தீர்க்க போறேன்? சிலருக்கு கேள்வி இருக்கு, எப்படிப்பா இந்த கடன் நான் அடைக்க போறேன்? எப்படி ஆண்டவரே? ஆண்டவர் சொல்றார், நீ இன்னைக்கு இருக்கிறத காட்டிலும் 1000 மடங்கு நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடனே என்ன பண்ணணும், லபக்குன்னு பிடிக்கணும். ஆமேன் சொல்கிறதுக்கு வாய் வலிக்குது இன்னைக்கு நமக்கு நிறையா பேருக்கு. ஆமேன் சொல்கிறதுக்கு வாய் வலிக்குது. அவன் சொல்கிறான் பாருங்க, நான் கோலும் கையுமா யோர்தானை கடந்து போனேன், ஆனால் வரும்போது 2 லோடு லாரியோட வரேன் ஆண்டவரே. 2 bands. He came with 2 bands. Hallelujah. 2 பரிவாரத்தோடு அவன் வரான். அப்போ கர்த்தர் அவனை என்ன பண்ணார், நிலை நிறுத்தினார். இன்றைக்கு வரைக்கும் யாக்கோபை குறித்து பேசுகிறோமா? இன்னைக்கு வரைக்கும் நம்ம பேசுகிறோமா? God established him. ஏன் தெரியுமா? அவன் கர்த்தரிடத்தில் அவருடைய கரத்தை, அவனுடைய கையை பிடிக்கும்படி கர்த்தரிடத்தில் அவன் ஒப்பு கொடுத்தபடினால, நீர் என்னோடு கூட இருந்து, யூ பி மை கம்பேனியன், கொடுக்குறேன் என் கையை, நீங்கள் என் கூட ட்ராவல் பண்ணுங்க. அதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணார், அவனை நடத்தினார், அவன் பிரோஜனம் அடைய செய்தார். அவனுக்கு விரோதமாக எழும்பினவர்களை உண்டிலன்னு பண்ணிட்டார். லாபான் கிட்ட போய் ஆண்டவர் ட்ரீமில் பேசுகிறாரு, அவனை ஏதாவது பண்ண வச்சுக்க மவனே, அவ்வளோதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து என்ன பண்ணார், அவனை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறார், நிலை நிறுத்துகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, பயப்படாத, உன் வலது கரத்தை நான் பிடிச்சிருக்கிறேன், நான் இன்னைக்கு துணை நிற்கிறேன். ஐ ஆம் யுவர் கம்பேனியன். ஹல்லேலூயா. நீ வெறும் உன் கையை பிடிக்கிறதுக்கு மட்டும் எனக்கு நீ என்ன கொடு, அலோவ் பண்ணு. உன் கையை பிடிக்கிறதுக்கு என்னை விடு.
நான் என்ன செய்ய போகிறேன்? உன்னை நடத்துவேன், உன்னை ரட்சிப்பேன், உன்னை நிலை நிறுத்துவேன். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோமா? ஆவியானவர் இன்னைக்கு நம்மோடு கூட பேசுகிறேன். நான் துணை நிற்கிறேன். ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, இன்னைக்கு நீ வேற யாரையும் நீ இன்னைக்கு எதிர்பார்க்க வேண்டாம். அவர் உனக்கு நல்ல துணையாக இருக்கிறார். He is your travel companion. இந்த வாழ்க்கை என்ற பயணத்தில் கர்த்தர் உனக்கு கம்பேனியனாக இருக்காரு. நீ வேற நண்பர்களை தேடாத. யாருடா என் கூட தோல் போட்டுட்டு வருவா தேடாத. எந்த குடும்பத்தினரையும் நீ தேட வேண்டாம். உன் கூட வேலை பார்க்குற உன் கொலீகை தேட வேண்டாம். யாரும் நமக்கு வேண்டாம். கர்த்தர் நமக்கு நல் துணையாய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுக்குறீங்களா? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. யாக்கோபு சொன்னது போல சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீர் என்னோட கூட இருந்து, லார்ட் ஐ வாண்ட் யூ டு பி மை கம்பேனியன். 24/7 24 மணி நேரம் 7 நாட்கள் வருஷத்தில் 365 நாட்களும் கர்த்தர் அவர் உங்களோடு கூட அவர் இருப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒப்பு கொடுங்க. ஒரு 2 நிமிஷம் ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. 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 ஒப்பு கொடுங்க. ஓ மக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, என்னை நீங்க நடத்துங்க ஆண்டவரே. என்னை நீங்க நடத்துங்கப்பா. என்னை நீங்க நடத்துங்க. என்னை நீங்க ரட்சிங்க ஆண்டவரே. எனக்கு விரோதமாய் வழக்காடுறவங்க இருக்காங்கப்பா. எனக்கு விரோதமாய் எழும்பினவங்க இருக்காங்கப்பா. என்னை வெறுக்கிறவங்க இருக்காங்கப்பா. நான் எப்போ கீழே விழமாட்டேன் அப்படின்னு காத்துட்டு இருக்காங்க ஆண்டவரே. என்னை நீங்க நிலை நிறுத்துங்க, என்னை ரட்சிங்க, என்னை காப்பாற்றுங்க. நீங்க என்னோடு கூட இருங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. நம்ம எல்லாரும் எழும்பி நின்று கரங்களை உயர்த்தி, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. ஆம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஒப்பு கொடுக்குறோப்பா. எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. தேவரீர் நீர் எங்களுக்கு நல் துணையாக இருக்கிறபடினால் நன்றி தகப்பனே. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குற பிள்ளைகளுடைய தேவைகள், ஏக்கங்கள், விருப்பங்கள், வாஞ்சைகள் எல்லாவற்றையும் நீங்கள் அறிந்திருக்கிறீங்கப்பா. எல்லாவற்றையும் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் நன்மையினால் நீங்கள் திருப்தி ஆக்கி பிள்ளைகளை நன்மையினால் முடிசூட்டி நீர் அனுப்புகிறதுக்காய் நன்றி தகப்பனே. எல்லா தேவைகள் சந்திக்கப்படட்டும், பலவீனங்கள் மாறட்டும் ஆண்டவரே, கடன் பாரங்கள் நீங்கட்டும் ஆண்டவரே. பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி தகப்பனே. பிள்ளைகளோடு கூட ஆண்டவரே கரத்தை பிடித்து ஒரு நல்ல துணையாய் ஆண்டவரே, ஒரு நல்ல ஒரு கம்பேனியனா பிள்ளைகளோடு கூட நீங்கள் நடந்து செல்லுகிறதுக்காய் நன்றி தகப்பனே. நன்றி அப்பா. ஒப்பு கொடுக்கிற ராஜா. எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன். ஆமேன்.